கவுண்டன்பட்டி ஸ்ரீ சுபத்ரா காளியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவை தொடர்ந்து 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் 5ஆம் தேதி காலை 9 மணி அளவில் நன்மை மற்றும் உலக அமைதி வேண்டி நடந்த குத்துவிளக்கு பூஜையில் 1008 பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி விமர்சையாக பூஜை செய்தனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே கவுண்டன்பட்டியில் நூற்றாண்டு பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ சுபத்ரா காளியம்மன் திருக்கோவில் உள்ளது. இந்த திருக்கோவிலில் தை மாத திருவிழாவை முன்னிட்டு அதன் சிறப்பம்சமாக உலக அமைதிக்காகவும் நன்மைக்காகவும் 1008 குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட பெண்கள் தாங்கள் கொண்டு வந்த பூஜை பொருளுடன் மஞ்சளால் விநாயகர் செய்து அருகம்புல் மாலையிட்டு வெற்றிலை பாக்குடன் அலங்கரிக்கப்பட்ட குத்துவிளக்கு தீபத்தை ஏற்றி குங்குமம் மற்றும் உதிரி மலர்களால் அர்ச்சனை செய்து மஞ்சள் கலந்த அரிசியை நெய்வேத்தியமாக படைத்து உலக அமைதியும் நன்மையும் வேண்டி திருவிளக்கு பூஜை செய்தனர். இந்த விழாவில் திருவிளக்கு பூஜை செய்வதால் ஏற்படும் நன்மைகள் குறித்து விழா குழுவினர் கலந்து கொண்ட அனைவருக்கும் பெண் பக்தர்களுக்கும் எடுத்துரைத்தனர். இதன் மூலமாக லட்சுமி கடாட்சம் தங்கள் இல்லங்களில் குடியேறி வருவதாக ஐதீகம் உள்ளதை அவர்களுக்கு எடுத்துரைத்து இந்த திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. மேலும் விழாவில் கலந்து கொண்ட பெண் பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் அருளாசி வழங்கி அனைத்து பெண் பக்தர்களுக்கும் சர்க்கரை பொங்கல் பிரசாதமாக வழங்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனமும் செய்தனர். இந்த குத்துவிளக்கு பூஜையில் 1008 பெண்கள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.